வணக்கம், நமஸ்காரம், குட் மார்னிங். நண்பர்களே, திரைப்படத்துறையில் ஒரு கூட்டு தயாரிப்பு, குரூப் ப்ரொடக்ஷன் ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லணும். ரொம்ப வருஷத்தை கனவை பற்றி சொல்லணும். சினிமானா எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் அப்படித்தான். சினிமாவில் வேலை செய்யணும், சினிமாவில் எழுதணும், இயக்குனராகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் ரொம்ப வருஷமாக முயற்சி செஞ்சு சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தும் சென்னைக்கு வந்ததுக்கப்புறமும் ஒவ்வொரு சினிமாக்காரையும் பார்க்கும்போதும் பேசும்போதும் ஒரு சில கேள்விகள் என் மனசில் வந்துகிட்டே இருக்கும். அது முக்கியமாக 6 கேள்விகள், நீண்ட நாளாக பதில் தேடிக்கிட்டு இருக்கிற கேள்விகள். முதல் கேள்வி, சினிமாவில் என்ன மாதிரி வாய்ப்பு தேடி எத்தனையோ பேர் தினமும் வந்துட்டுருக்காங்க. குறைஞ்சபட்சம் 10 பேராவது சென்னைக்கு வர்றாங்க. இதே நிலைமை தான் திருவனந்தபுரத்துலேயும், பெங்களூர்லேயும், ஹைதராபாத்லேயும், மும்பாயிலையும், எல்லா இடத்துலையும். சினிமா இந்தியாவுக்கு வந்து 110 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போது இது வரைக்கும் எத்தனை லட்சம் பேர் சினிமாவை நோக்கி வந்திருப்பாங்க. அதில் வெற்றி பெற்றவங்க, இங்கேயே வாழ்ந்துட்டுருக்கிறவங்க, திரும்பி போனவங்க எல்லாமே இருக்கட்டும். பொதுவாக வந்தவங்களே எவ்வளவு லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த டேட்டாவை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தா ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். வந்தவங்களில் 100 பேரில் 50 பேருக்கு மேலே நடிக்கணும்னு ஆசையில் தான் சினிமாவுக்கு வர்றாங்க. சினிமா நடிகர்களுக்கு இருக்கிற ஈர்ப்பு, மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு, அது ஒரு காரணம். 40 பேர் சினிமாவை இயக்குனராக ஜெயிக்கணும் தான் வர்றாங்க. ஏன்னா சினிமாவில் இயக்குனர் தான் எல்லாத்துக்குமே தலைவர், கேப்டன் அப்படிங்கிற நினைப்பு இருக்கிறதுனால. மிச்சம் இருக்கிற 10 பேர் கேமராமேன் ஆகணும், எடிட்டர் ஆகணும், அல்லது வேறு ஏதாவது துறையில் எப்படியாவது சினிமாவில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி வர்றாங்க. ஆனால் இந்த 100 பேருக்கும் வாய்ப்பு கொடுத்து சாப்பாடு போட்டு படம் எடுக்கிற தயாரிப்பாளராக ஆகணும்னு யாருமே வந்ததில்லை, வர்றதும் இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் தாதா சாஹேப் பால்கே மாதிரி ஆளுங்க புதுசாக சினிமாவை ஆரம்பிக்கும்போது வந்திருக்காங்க. இங்கே ஏவிஎம், நாகிரெட்டி மாதிரி ஒரு சிலர். அதுக்கப்புறமா சினிமா எடுக்கணும், சினிமாவில் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும்னு யாரும் வந்தது கிடையாது. ஏன் இப்படியே போனால் சினிமா எப்படித்தான் வளரும்? இதுதான் முதல் கேள்வி. இன்னொரு சந்தேகம், உலகத்தில் எந்த இடத்துல யார் பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் காசு போடுறவன் தான் அங்கே முதலாளி. பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி, எலான் மஸ்காக இருந்தாலும் சரி, நம்ம தெருவில் காய்கறி விற்கிறதுக்கு வர தள்ளுவண்டி கடைக்காரனாக இருந்தாலும் சரி, அவங்க தான் யாரை வேலைக்கு வைக்கணும், அந்த வேலைக்காரங்க எந்த வேலையை பண்ணணும், யாருக்கு எத்தனை கொடுக்கணும், எத்தனை வாங்கணும் எல்லாமே முடிவு செய்வாங்க. ஆனால் சினிமாவில், அதுவும் நம்ம ஊர் சினிமாவில் மட்டும்தான் காசு போடுற முதலாளி, தயாரிப்பாளர் காசை மட்டும் போடுவாங்க. யார் என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு கொடுக்கணும், வாங்கணும் எல்லா முடிவையும் இயக்குனர் எடுப்பார், அல்லது பெரிய நட்சத்திரங்கள் முடிவு செய்வாங்க. இது ஏன்? சினிமா தயாரிக்க வர்றவங்களுக்கு உரிமை இல்லையா, திறமை இல்லையா? மூணாவது கேள்வி, யாருக்கிட்ட வேணாலும் கேளுங்க, இந்த சினிமா எப்படி இருக்குது, இது ஜெயிக்குமான்னு கேளுங்க. கதை நல்லா இருந்தால் ஜெயிக்கும். கதை தான் சினிமாவில் கிங்கு, ராஜா, அதை நம்பித்தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சினிமா பார்க்குறவங்க மட்டும் இல்லை, சினிமா எடுக்கிறவங்களும் அதை வியாபாரம் பண்ணுறவங்களும் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் சினிமாவை விளம்பரப்படுத்துகிற போஸ்டரில், ஃபோட்டோக்களில் கூர்ந்து பாருங்கள், படத்தோட பேருக்கு அடுத்ததா கதை இன்னார் அப்படின்னு பெருசாக போடுவாங்களா? போடுறது இல்லையே. தயாரிப்பாளர், இயக்குனர், அதுக்கு அடுத்தது இசையமைப்பாளர் பேரை போடுவாங்க. ஏன்னா இசையால் தான் நிறைய படங்கள் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இசையமைப்பாளர் பேரை போடுறாங்க. ஆனால் எல்லா படங்களும் வெற்றி பெறுவதற்கு காரணம் கதைன்னு சொல்லும்போது, ஆனால் கதை இன்னார் அப்படின்னு தனியாக போடுறது வழக்கமாக யாரும் பார்த்ததே இல்லையே. ஏன்? இத்தனைக்கும் நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் தான் கதை வசனம் கலைஞர் அப்படிங்கிற ஒரு பேரில் விளம்பரப்படுத்தி
சினிமாக்கள் வெற்றி பெற்றிருக்கு. சினிமா எழுத்தாளர்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குன்னு தெளிவுபடுத்தின பேர் அது கலைஞர். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, ஒரு சினிமா எடுக்கும் போதே இது யாருக்காக எடுக்க போகிறோம், இதை குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறது எடுக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். காரணம், இது கதையை நம்பி தான் எடுக்க போகிறாமா, நட்சத்திரங்களை வச்சு எடுக்க போகிறாமா, புதுமுகங்களை வச்சு எடுக்க போகிறாமா, இந்த படத்தை இப்படி வியாபாரம் பண்ணால், இப்படி விளம்பரம் பண்ணால், இப்படி விநியோகம் பண்ணால் குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு எடுக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போது அதுக்கான செலவு எவ்வளவு ஆகுமோ அதுக்குள்ள பட்ஜெட் போட்டு படத்தை எடுத்தால் லாஸ் வராதே, நஷ்டம் வராதே. இப்பெல்லாம் 100 படம் வெளிவந்தால் 90 படத்துக்கு மேலே தோல்வி அடையுதே. ஏன்? 5வது கேள்வி, உலகத்தில் படைப்பாளிகளுக்கு, அதுவும் முக்கியமாக எழுத்தாளர்களுக்கு அவ்வளவு மரியாதை கிடைக்கும் எந்த இடத்துல போனாலும். காரணம், ஒரு 10,000 பேர் இருக்கிற ஒரு பட்டணத்தில் 1-2 பேர் தான் எழுத்தாளராக இருப்பாங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆட்கள் வசிக்கிற நகரத்தில் கூட விரல் விட்டு எண்ணக்கூடிய எழுத்தாளர்கள் தான் இருப்பாங்க. அதனாலேயே அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. கட்சி, ஜாதி, மத வித்தியாசம் இல்லாமல் எழுத்தாளர்கள்னால் அவ்வளோ மரியாதை கிடைக்கும். ஆனால் நம்ம சென்னையில், அதுவும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இயக்குநர்களாக ஒரு 3000 பேர் டைரக்டர் யூனியன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் மேலே 2 மடங்கு பேர் யூனியன் இல்லாமலே வெளியில் இருக்காங்க. ஏறக்குறைய இதே அளவு ரைட்டர்ஸ் யூனியன்லையும் இருக்காங்க. அதாவது சென்னையில் குறைஞ்சபட்சம் 3000 எழுத்தாளர்கள் இருக்காங்க. இது ஒரு அதிசயம் இல்லையா? உலகம் அதிசயம் தானே. 6வது கேள்வி, எந்த தொழிலையும் வழக்கமான பாதையிலேயே போகிறவங்க தான் நிறைய பேர். அதுலேயே வெற்றி பெறுவாங்க, தோல்வி அடைவாங்க, அது வேறு விஷயம். ஒரு சிலர் வழக்கமான பாதையிலிருந்து விலகி புதுசாக பாதையை உருவாக்கி அந்த பாதையில் பயணம் செஞ்சு வெற்றி பெற்றுருவாங்க. இது சயின்ஸ்லேயும் சரி, சமூகத்திலையும் சரி, எல்லா விஷயங்கள்லையும் அப்படி புதிய பாதைகளை தேடி கண்டுபிடிச்சு வந்தவங்க தான் சரித்திரத்தை உருவாக்கியிருக்காங்க, சாதனைகள் படைச்சிருக்காங்க. அப்படித்தான் சயின்ஸும் சமூகமும் காலாங்காலமாக வளர்ந்து வந்திருக்கு. நம்ம சினிமாவிலையும் ஒரு பாணி இருக்குது, ஒரு பாதை இருக்குது. கதை சொல்லி தயாரிப்பாளரை கன்வின்ஸ் பண்ணி படம் எடுத்து ஜெயிக்கிற அல்லது தோற்கிற ஒரு பாதை. இந்த பாதையை விட்டு விலகி ஒரு சிலர் வெவ்வேறு வழியில் படம் பண்ணுறாங்க, படத்தை எடுக்கிறாங்க. இருந்தாலும் இங்கே புதிய பாதையில் பயணம் செய்வதற்கு தயக்கம் இருக்குது. ஏன்? சினிமாவில் ஒரு புதிய பாணியில் படம் எடுக்க முடியாதா, எடுக்கக்கூடாதா, அதை பற்றி யோசிக்கக்கூடாதா? இது ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட 6 கேள்விகள் தான் என் மனசுக்குள்ளே ரொம்ப காலமாக வந்துட்டு இருந்தது. இதுக்கான விடையை தேடிக்கிட்டே இருந்தேன். யாருக்கிட்ட பேசினாலும், சினிமாவில் இருக்கிறவங்ககிட்ட பேசினாலும், சினிமாவை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட பேசினாலும் இதை பற்றி கேட்டு அவங்களுடைய அனுபவங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதை அடிப்படையாக வச்சு தான் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் 2014 அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினேன். அப்போ என்னுடைய இயக்குனர் மதிப்புக்குரிய திரு ராமநாராயணன் அவர்கள் அதுக்கு முன்னுரை தரதாக சொல்லியிருந்தார். இந்த புத்தகத்துக்கான நிறைய இன்புட், தேவையான கருக்களை எல்லாம் எனக்கு சொல்லி தந்திருந்தார். ஆனால் அந்த புத்தகம் வெளியிடுறதுக்கு முன்னாடியே அவர் காலமாயிட்டார். அதனால நடக்க முடியல. தொடர்ந்தும் இந்த கேள்விகளும் இதே போன்ற வேறு பல கேள்விகளுக்கும் விடையை தேடிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் சேர்த்து திரைப்படம் தயாரிப்பாளரின் கலை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினேன். 10 வருஷத்துக்கு முன்னாடியே அதை முடிச்சுட்டேன். அதன் அடிப்படையில் ஒரு படத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நாம் ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நாமளே ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டலான்னு ஆசைப்பட்டேன். அதுதான் இந்த குரூப் ப்ரொடக்ஷன், கூட்டு தயாரிப்பு. இந்த குரூப் ப்ரொடக்ஷன் ஏன் இப்போ அப்படின்னு கேட்டால், இதுக்கான முடிவு இப்போ எடுக்கலை. ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடியே கருத்து ரீதியாக ஒரு முடிவுக்கு வந்து படம் எடுக்கலான்னு முடிவு செஞ்சுருந்தேன். அந்த நேரத்தில் நிறைய நண்பர்களை பார்த்து ஒரு கூட்டு முயற்சி எடுக்கலாம்னு
முடிவு செஞ்சுருந்தேன். இந்த காலகட்டத்தில் தான் திரைப்பட இலக்கிய சங்கமத்தை நான் தொடர்ந்து நடத்தி வந்திருந்தேன். அதனாலேயே நிறைய நண்பர்களை, புதிய புதிய ஆளுமைகளை சங்கமத்துக்கு அழைச்சிருந்தேன். அங்கேயும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதனாலேயே பல கருத்துக்களை, திருத்தங்களையும் மாற்றங்களையும் செஞ்சுட்டே இருந்தேன். தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன். அதன் அடிப்படையில் முதல் கூட்டு தயாரிப்பை பொன்னியின் செல்வன் படத்தை வச்சு எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போது நான் ஒரு ரைட்டராக இருக்கணும், இதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அவ்வளோதான் என்னுடைய எண்ணம். பல இயக்குநர்களை வச்சு ஒரு வித்தியாசமான முறையில் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுக்க முயற்சி செய்யணும் தான் ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் உதவி இயக்குனரும் பதிப்பாளருமான ஒரு நண்பர் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் முறையில் ஒரு படத்தை எடுக்கிறதா திட்டம் போட்டிருந்தார். அதனால் என்னுடைய திட்டத்தை கொஞ்சம் நான் தள்ளி வச்சேன். ஏன்னா ஏறக்குறைய 2 பேருமே ஒரே நட்பூட்டத்தில் இருக்கோம், சந்திக்க போகிறவங்களும் ஒரே ஆளுங்க தான். அதனால் நான் கொஞ்சம் தவிர்த்தேன். அதுவும் இல்லை, பொன்னியின் செல்வன் படத்தை மணிரத்னம் அவர்கள் எடுக்கிறதா அறிவிப்பு வந்த நேரம். அதனால் கொஞ்சம் காத்திருந்து அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு முடிவு செஞ்சேன். பிறகு மீண்டும் கூட்டு தயாரிப்பை பற்றி சொல்லலான்னு இருக்கும்போது ஒரு அமெரிக்கா வாழ் இந்தியர், ஒரு டாக்டர் ஒரு படம் பண்ணணும்னு என்கிட்ட பேசியிருந்தார். ஏறக்குறைய முடிவுக்கு வந்து ஒரு படத்தை எடுக்கலான்னு ஆரம்பித்தோம். அதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய நேரத்தில் தான் கொரோனா வந்துடுச்சு. அதனால் டாக்டர் திரும்பி அமெரிக்காவுக்கு போயிட்டார். என்னுடைய பட வேலைகள் நின்று போச்சு. கொரோனா காலத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது கேமரா, எடிட்டிங் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிமை நானே எடுத்து நானே நடித்து பார்த்துட்டேன். ஒரு பயிற்சி எடுத்த மாதிரி ஒரு படத்தையே எடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு மீண்டும் கூட்டு முயற்சிக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது என்னுடைய காட்ஃபாதர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணணும்னு சொன்னார். அதுக்கான முயற்சிகள் நடந்து அதனால் கொஞ்சம் காலம் விரயமானது. பிறகு அவரை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி, இல்லை நான் கூட்டு முயற்சி தான் ஆரம்பிக்கிறேன், அது தேவை, இந்த காலகட்டத்துக்கு அது தேவை அப்படின்லாம் சொல்லி புரிய வச்சு திரும்பவும் என்னுடைய வேலைக்கு திரும்பலாம்னு இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் ஊரில் நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்தேன். அந்த பணிகளில் சில வருடங்கள் அப்படியே ஓடிப்போச்சு. இப்போது வீட்டு வேலைகளை முடித்து ஓரளவுக்கு மற்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா திரும்பவும் கூட்டு முயற்சியில் இந்த கூட்டு தயாரிப்பை ஆரம்பிக்கலான்னு முடிவு செஞ்சுருக்கேன். இந்த கூட்டு முயற்சியை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிற ஒவ்வொரு முறையும் ஒரு சின்ன தயக்கம், பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இது க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி கிடையாது, வேறு விதமாக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு பயம் இருக்கும். நாம் ஏதாவது தப்பு பண்ணி எங்கேயாவது தவறு நடந்து நம்ம பேர் கெட்டு போயிடுமோ, இவ்வளோ வருஷம் ஒரு நல்ல பேரை வாங்கி வச்சுருக்கோம், அது கெட்டு போயிடுமோன்னு இந்த பயத்திலேயே ஆரம்பிக்கலான்னு ஆசைப்படுவோம். ஆனால் தயங்கி நிற்போம். சாதாரணமாக இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் இந்தியன் குடிமகனுக்கு இருக்கிற அதே தயக்கம்தான். ஆனால் ரிஸ்க் எடுக்காமல் முடியாது. இப்போதைக்கு நான் ரிஸ்க் எடுக்கலைன்னா இனி எடுக்கவும் முடியாது. இது எனக்கு தகுந்த நேரம். அது மட்டும் இல்லை, சினிமாவிலையும் இது ஒரு நல்ல நேரம். இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகளுக்கு வாய்ப்பும் வசதியும் இருக்கிற காலகட்டம். இதை பயன்படுத்தியே ஆகணும். இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். நேர்மையாக இருப்பது, ஆனஸ்டியாக இருப்பது, ஒதுங்கி இருப்பது அல்ல. எதையாவது செய்து அதில் நேர்மையாக இருப்பது தான் உண்மையான ஹானஸ்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என்னையே நான் ஊக்கப்படுத்தி இப்போது இந்த கூட்டு முயற்சியை ஆரம்பிக்க முடிவு செஞ்சுருக்கேன். இதை கடந்த டிசம்பர் மாதமே அறிவித்து ஆரம்பிச்சலான்னு நினச்சிருந்தேன். அந்த நேரத்தில் தான் ஃபேமிலி படம்னு ஒரு தமிழ் படம் வந்திருந்தது. அது நம்முடைய இந்த கருத்துக்களுக்கு கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருந்தது. அதனால் ஏற்கனவே மாதந்தோறும் திரைப்பட இலக்கிய சங்கமத்தில் ஒரு நிகழ்வை நடத்திட்டே வந்துட்டுருக்கேன். சரி, அதன் தொடர்ச்சியாக இந்த ஃபேமிலி படத்துக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்தலான்னு நடத்தி முடித்தேன். அதுக்கப்புறமா நம்முடைய கூட்டு முயற்சியை அறிவிக்கலான்னு காத்துட்டு இருந்தேன். அதனால தான் இப்போ இந்த நேரத்தில் இந்த முயற்சியை ஆரம்பிக்கிறேன். நம்முடைய கூட்டு தயாரிப்பு, குரூப் ப்ரொடக்ஷன் எந்த மாதிரி அப்படின்னு கேட்டால், சினிமாவில் பலவிதமான தயாரிப்பு முறைகள் இருக்குது.
ஆரம்ப காலகட்டத்திலிருந்து. நான் சொல்கிறது இந்த குறும்படங்களும் டாக்குமெண்ட்ரியும் கிடையாது, ஃபீச்சர் ஃபிலிம்ஸை பற்றி மட்டும்தான் நான் சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் தயாரிப்பாளராக ஒருத்தர் பணம் போட்டு படம் எடுத்து வெளியிடுறது ஒரு ரகம். ஒரு சிலர் இணைஞ்சு பார்ட்னர்ஷிப்லேயும் எடுப்பாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி எதுவாக இருந்தாலும் ஸ்டுடியோக்கள் அடிப்படையில் தான் படங்களை எடுத்திருந்தாங்க. காலப்போக்கில் அது தனிப்பட்ட முறையில் பரவி பல இடங்களில் அவங்கவுங்க இடங்கள்லையே படம் பண்ண முடியும்னு ஒரு நிலைமை வந்துருச்சு. கார்ப்பரேட் கம்பெனி வழியாக படம் எடுக்கிறாங்க. கூட்டு முயற்சி, அதாவது க்ரௌட் ஃபண்டிங்கில் கூட நிறைய பேர் படம் எடுத்துருக்காங்க. ஏன்னா ஒருத்தராலேயே பணம் போட முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது நிறைய பேர் உதவி செஞ்சு எல்லாருக்கிட்டேருந்தும் பணம் வசூல் பண்ணி படம் எடுத்த உதாரணங்களும் இருக்குது. நியூஸ் பேப்பர் பாய்ஸ், மந்தன், லூசியா மாதிரி வரிசையாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சிலர் அந்த மாதிரி படங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் ஃபண்டிங் பண்ணி கூட படம் எடுத்திருக்காங்க. பதேர்பாஞ்சலி மாதிரி படங்கள். வெளிநாட்டு கவர்மெண்ட்டுகள், ஃபவுண்டேஷன்ஸு இவங்க சப்போர்ட் பண்ணி ஒரு சில இயக்குநர்கள் படம் எடுத்துகிட்ருக்காங்க. தொடர்ந்து அது நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதுவும் எல்லாரும் பின்பற்ற பாதை கிடையாது. ஒரு சிலர் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து படம் எடுத்தாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போதைக்கு வந்த ஃபேமிலி படம் கூட. இப்போ பயாஸ்கோப்பு இது மாதிரி அப்படியும் படம் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கள பின்பற்றி நிறைய பேர் வர்றதில்லை. ஏன்னா இதில் ஏதோ ஒரு சில சிக்கல்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. வழக்கமாகவே தனிப்பட்ட தயாரிப்பாளர்கள் அல்லது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற தயாரிப்பாளர்கள் இணைஞ்சு எடுக்கிற படங்கள் அல்லது கார்ப்பரேட் படங்கள் மட்டும்தான் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. மற்றபடி வித்தியாசமாக படம் பண்ணுறவங்கள யாருமே பின்பற்றுறதில்லை. ஏன்னா இது ஒரு சிஸ்டமாக இல்லை அப்படிங்கிற குறை இருக்குது. இந்த குறையை மாற்றி ஒரு சிஸ்டமாக மாற்றணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுக்கான ஒரு வழி தான் இந்த கூட்டு முயற்சி. இதுதான் அல்டிமேட், இதுதான் ஒரு வழி அப்படின்னு சொல்ல நான் விரும்பலை. இதுவும் ஒரு வழி, an ஆல்டர்னேட்டிவ் வே, ஒரு மாற்று பாதை, அவ்வளவுதான். கண்டிப்பாக இது ஜெயிக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதில் ஒரு சில தயாரிப்பாளர்கள் இணை தயாரிப்பாளர்களாக இருந்துச்சு. ஒருத்தர் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி இந்த படத்தை எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலேயே எல்லாரும் காசு போடணும் அவசியம் கிடையாது. யார் காசு போடுறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ அவங்கள ஒரு லிஸ்ட்டு போட்டு அவங்களிருந்து தேர்ந்தெடுத்து தேவையான அளவுக்கு மட்டும் வசூல் பண்ணி படத்தை எடுக்கணும். இதை ஒரு கட்டுக்கோப்பாக சட்டத்திட்டங்களுக்கு உள்ள நடத்தணும். யாருக்கும் எந்த தீங்கும் வராமல், அதே நேரத்தில் மினிமம் கேரண்டி கிடைக்கிற மாதிரி கதை, நடிகர்களை தேர்வு செஞ்சு பட்ஜெட்டுக்குள்ள படம் எடுத்து இதை எடுக்கணும். இது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய 40 வருட கனவு, 30 வருட கடுமையான உழைப்பு, ஒரு 20 வருஷ ஆராய்ச்சி, அதையெல்லாம் ஒரு 10 வருஷத்தில் தொகுத்து ஒரு கருத்தாக சொல்கிறேன். கண்டிப்பாக இது வெற்றி பெறும் அப்படின்னு நம்புகிறேன். இது ஜெயிச்சா கண்டிப்பாக 4 பேர் இதை பார்த்து பின்பற்றுவாங்க. நம்ம கூட இணையிற 10 இணை தயாரிப்பாளர்கள் இருந்தால் அதில் 5 பேராவது தனித்தனியாக இதே போல் தொடர்ந்து படங்கள் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். எப்படி இதை செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக ஒரே விஷயந்தான். வெற்றி பெறணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ண போகிறோம். நம்மளால் எவ்வளோ வெற்றி பெற முடியுங்கிறது முதல்லையே ஓரளவுக்கு கணிப்போம். குறைஞ்சபட்ச வெற்றி, அதுக்கு நாம் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அது மட்டும்தான் செலவு பண்ணணும். இதுதான் குறிக்கோள். ஏன்னா இதை வச்சு தான் நாம் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க போகிறோம். நாம் ஜெயிச்சு நாம் சொல்கிற கருத்துக்கள் ஜெயிக்கும்னு ப்ரூவ் பண்ணணும். அதை பார்த்து தான் மற்றவங்க இதை பின்பற்றுவாங்க. அதை மனசில் வச்சு இப்போ இந்த முயற்சியை நாம் எடுக்கிறோம். மினிமம் ரிஸ்க்கு, அவ்வளவுதான். பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்க முடியாது. நம்மளால் தாங்கக்கூடிய ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அதை
சால்வ் பண்ணுற அளவுக்கு, அதை எதிர்கொள்கிற அளவுக்கு நம்மளால் முடிகிற ரிஸ்க்கு தான் எடுக்கணும். அதுக்கு மினிமம் பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் படம் எடுத்தால் லாஸ் வராது, நஷ்டம் வராதுன்னு ஒரு திட்டம் போட்டு அதுக்குள்ளே படம் எடுக்கிறோம். அதுக்கு தகுந்த கதையை தேர்ந்தெடுத்திருக்கோம். என்னுடைய 40 வருட அனுபவத்தை, வேலை செஞ்ச அனுபவத்தை, எழுதின அனுபவத்தை எல்லாத்தையும் சேர்த்து, இது வரைக்கும் கற்றுக்கிட்ட விஷயத்தை எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்கோம். இது உலகத்தையே புரட்டி போடுற கதை, சினிமாவில் இது வரைக்கும் வராத கதை அப்படியெல்லாம் சொல்ல போகிறதில்ல. இது மினிமம் கேரண்டி கிடைக்கிற ஒரு கதை. எல்லாருக்கும் பிடிக்கும், பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறோம். ஏன்னா கதை தேர்ந்தெடுக்கும் போதே படம் எடுக்கிறதுக்கு செலவில்லாத கதையாக இருக்கணும். அதை முதல்ல மனசில் வச்சுட்டு தான் இந்த கதையை தேர்ந்தெடுத்துருக்கோம். இயக்குனர் ராமநாராயணன் சார் சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பேப்பர்லேயே எடிட் பண்ணுறோம், திட்டமிடுறோம். இதுக்கு மேலே சினிமா எடுத்து எடிட் பண்ணி பார்க்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது. என்ன வேணுமோ அதை மட்டும்தான் எடுக்க போகிறோம். பட்ஜெட்டை குறைக்கணும். இது என்னுடைய முதல் படங்கிறதுனால எனக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. சில பேர்கிட்ட கெஞ்ச முடியும், அவங்களுடைய சம்பளத்தை குறைக்க முடியும். ஒரே ஒரு படத்துக்கு அந்த வாய்ப்பை இங்கே பயன்படுத்துகிறோம். எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட மட்டுமே அதை பயன்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட்டு குறைக்கிறோம். ஆனால் தரத்தை குறைக்காமல் எடுக்கிறோம். கடுமையாக உழைக்கணும். கண்டிப்பாக இது வெற்றி பெறும்னு நம்பிக்கையோடு உழைக்கணும். ரொம்ப லாபத்தை எதிர்பார்க்காம குறைஞ்சபட்ச லாபத்தில் இந்த படத்தை வியாபாரம் செய்ய முடியும். அந்த எண்ணத்திலேயே படத்தை எடுக்கிறோம். எந்த இலக்கை நோக்கி இந்த படத்தை எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், உண்மையை சொன்னால் கமலபாலா ஸ்கிரிப்ட் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க முடிவு செஞ்சு அதுக்கான திட்டத்தை நான் முதல்ல போட்டிருந்தேன். ஏன்னா நான் ஒரு எழுத்தாளருங்கிறதுனாலேயே பல மொழிகளில் எழுதிட்டுருக்கேன், டிரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்ருக்கேன், புதிய புத்தகங்களை எழுதிட்டுருக்கிறேன். அப்படிங்கிற காரணத்தினால முதல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ஹவுஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வேணும்னு என்னால் முடிகிற விஷயத்தை பண்ணணுங்கிறதுக்காக கமலபாலா ஸ்கிரிப்ட் ஹவுஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். அதோட இலக்குகள் தான் இந்த கூட்டு முயற்சியோட இலக்குகளும். முதல் இலக்கு நிறைய தயாரிப்பாளர்களை ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு கூட்டு வரணும். முதல்ல அவங்களுக்கு சின்ன ஒரு ரிஸ்க் எடுத்து உள்ளே வர வைக்கணும், இணை தயாரிப்பாளர்களாக வர வைக்கணும். ஏற்கனவே தயாரிப்பு பணியில் இருக்கிறவங்க, தயாரிப்பாளர்களாக இருக்கிறவங்களையும் அழைக்கணும். அவங்களுக்கு இது ஒரு புது அனுபவமாக தெரியணும், ஒரு புதிய பாதையாக தெரியணும். அவங்களையும் சேர்த்து வைக்கணும். எல்லாருக்கும் இந்த ஒரு புதிய பாதையை காட்டினா நிறைய பேர் அடுத்தடுத்து புதிய படங்களை தயாரிக்கணும். அதுதான் முதல் இலக்கு. இரண்டாவது இலக்கு, தயாரிப்பாளர்களுக்கும் திரைப்பட எழுத்தாளர்களுக்கும் மரியாதையை வாங்கி கொடுக்கணும். ஏற்கனவே இருந்த மரியாதையை திரும்ப பெறணும். வெற்றியை உருவாக்கணும். வெற்றியை தேடிட்டு இருக்கக்கூடாது, நாமளே உருவாக்கணும். அதுக்கான வழியை காட்டணும். ஒரு புதிய பாதையை, தயாரிப்பு சிஸ்டத்தை மற்றவங்களுக்கு அறிமுகம் செய்யணும். மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிற மாதிரி என்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கணும். அதை திரைப்படத் துறையிலையும் நாம் ஊக்குவிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தணும். திரைப்படம் தயாரிப்பாளரின் கலை மற்றும் அனைவரும் சினிமா எடுக்கலாம். இந்த ரெண்டு கருத்துக்களையும் தெளிவுபடுத்தணும், எடுத்து காட்டணும். ஆர்டிஸ்ட், நடிகர்கள், படைப்பாளிகள், கிரியேட்டிவ்ஸ், தயாரிப்பாளர்கள், ப்ரொடியூசர்ஸ், சினிமாவை விரும்புகிறவங்க, ஃபிலிம் லவ்வர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், இவங்க எல்லாருக்குமே சினிமாவில் நாம் வழிகாட்டணும். அதுக்கு இது ஒரு பாலமாக இருக்கணும். ப்ராக்டிக்கலாக எடுத்துக்காட்டி அவங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்கணும். திரைத்துறையில் கதை சொல்லுதல், ஸ்டோரி டெல்லிங் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை இல்லாமல் பண்ணணும். ஏன் எப்படிங்கிறத அப்புறம் நம்ம விரிவாக பேசலாம். அதை இல்லாமல் பண்ணணும். ஒவ்வொரு சினிமாவிலையும் முடிஞ்சால் ஒன்றுக்கு மேற்பட்ட இயக்குநர்களை பணியாற்ற வைக்கணும். மல்டி டைரக்டோரியல் சிஸ்டத்தை உருவாக்கணும். சினிமாவை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். ஒரே ஒரு இடத்துல குவிஞ்சிட்ருக்க சினிமாவை பரவலாக்கணும். எங்கேயும் எப்போவும் யாராலையும் படம் எடுக்க முடியுங்கிறத தெளிவுபடுத்தணும். அதை வெற்றி பெற செய்யணும். அதற்கான வழிகளை வகுக்கணும். சினிமாவில் இணை தயாரிப்பாளர்களுக்கு குறிப்பிட்ட
வருமானத்தை ஈட்டுவதற்கான வழி வகுக்கணும். இதையெல்லாம் சொல்லும்போது நான் முற்றிலுமாக சினிமாவுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாம். நானும் நல்லா இருக்கணும், நல்லதும் பண்ணணும், அவ்வளவுதான். ஏன்னா சுயநலம் இல்லாத பொதுநலம் நீடித்து நிற்காது. அதுதான் என்னுடைய கருத்து. அதனால் இந்த படம் வெற்றி பெற்றால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இந்த பட்ஜெட்டிலிருந்து இன்னும் பெரிய பட்ஜெட்டுக்கு இதே போல் கூட்டு தயாரிப்பாக பெரிய படம் பண்ண முடியும். கமலபாலா ஸ்கிரிப்டோஸ்ங்கிற பேர்லேயே கதை, திரைக்கதை, கன்சல்டன்சி, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் என்னால் பணியாற்ற முடியும். குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சம்பளத்தில் வேலை செய்ய முடியும். பட்ஜெட்டின் அடிப்படையில் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டின் அடிப்படையில் சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுற சிஸ்டத்தை அப்படி உருவாக்க முடியும், நானும் சம்பாதிக்க முடியும் என்கிற எண்ணத்தில் இந்த படத்தை எடுக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட இலக்கு ஒரு வருஷத்தில் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணால் 9 படத்துக்கு ரைட்டராக இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அது இதன் மூலமாக நிறைவேறணும் நம்புகிறேன். முதல் படம் ஃபஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இது ஏற்கனவே சொன்னது போல் மினிமம் ரிஸ்க், மினிமம் பட்ஜெட்டில் எடுக்க போகிறோம். 1 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இருக்கிற படம். அதில் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய பணியாகவும் என்னுடைய தொடர்புகளிலிருந்தும் ஒரு 40 லட்சத்தை அதில் குறைச்சி 60 லட்சம் செலவு பண்ணி இதை எடுக்க முடியும்னு நம்புகிறேன், எடுக்க போகிறேன். அந்த 60 லட்சத்தை 12 பேரிடமிருந்து 5-5 லட்சமாக வசூல் செஞ்சு எடுக்கலாம்னு இப்போதைக்கு முடிவு செஞ்சுருக்கேன். சில மாற்றங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கலாம். ஆனால் 60 லட்சம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, 1 கோடி ரூபாய் பட்ஜெட். இதுதான் இப்போதைய எண்ணம், இலக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி கதையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்படி ஒரு கதையை வச்சு ஒரு நல்ல தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி படம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது என்னால் முடியும். ஆனால் நான் பண்ண விரும்பலை. ஏன்னா அப்படி நான் படம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறமா என்னுடைய இந்த கருத்தை திரைப்படம் தயாரிப்பாளர்கள் கலை அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி சொன்னால் அது ஒரு மரியாதையாக இருக்காது. ஏற்கனவே அவர் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட படத்தை பண்ணி ஜெயிச்சதுக்கப்புறம் தான் இந்த பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க. அந்த சொல்ல நான் கேட்க விரும்பலை. நான் கண்டிப்பாக இதை எடுத்து காட்டி மற்றவங்களுக்கு வழிகாட்டணும். அந்த வழியாக நானும் ஜெயிக்கணும், நானும் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு தான் ஆசைப்பட்றேன். நண்பர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு கருத்துக்கும் சந்தேகத்துக்கும் பதில் தர நான் தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து வரும் வீடியோக்களில் அதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.